ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டோட சூப்பரான ஒரு ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ. ஸோ ஃபஸ்ட் இதில் இருக்க பெட்டல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு நரம்புன்னு சொல்லுவாங்க, ஒரு தண்டு மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம குக் பண்ணணும். ஏன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப வேகாத மாதிரி இருக்கும். அதனால தான் அதை ரிமூவ் பண்ணுறோம். அது எப்படி ரிமூவ் பண்ணணும், நம்ம வீட்டில் குட்டி பசங்கள்லாம் இருந்தால் தப்பு பண்ண என்ன பண்ணுவோம், மண்டை மேலேயே போடுவோம்ல, அந்த மாதிரி இது மண்டையே லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அழகாக ஓப்பன் ஆகிடுமா. இப்போ அதுக்குள்ளே இருக்க அந்த ஸ்டெம் மாதிரி ஒன்று சின்னதாக மெலிசாக இருக்குல்ல, அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் இதை மோரில் போட்டு வச்சிடணும். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக குக் பண்ணுறதா இருந்தால் கூட மோரில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா இவன் டக்குன்னு டேன் ஆகிடுவான், அதாவது கருத்து போயிடுவான். இப்போ ஒரு வானலில் இந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு போட்டுட்டு, நான் வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கிட்டேன். அந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதில் ஒரு 1.5லேருந்து 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நம்ம நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாச்சும் பட்டாணி இல்லை ஏதாச்சும் கடலை இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுட்டேன். இப்போ இவன் வெந்துட்டானான்றதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் பருப்பு எல்லாமே போடணும். இது பார்த்திங்கன்னா பைத்தம் பருப்பு நான் ஆல்ரெடி வேக வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை வேக வச்சு வச்சுருந்தேன். அதையுமே இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இதை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. இப்போ தாளிப்புக்கு வடகம் தான் தாளித்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வடகத்தோடைய ரெசிபி நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் போய் பார்த்துட்டு வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டிங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.